அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இதுவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தாலாவிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவம் மற்றும் அவர்களுடைய கல்யாணம், இது போன்ற விஷயங்கள் வரை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு ஃபிரௌன் அவனை பற்றியும் இன்னும் சில வரலாற்றை பற்றியும் இந்த பயானில் மூசா நபி அவர்களுடைய வரலாற்றை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒடுக்கப்பட்ட தனது சமுதாயத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பாடுபட்டார்கள். அன்றைய கொடுங்கோல் மன்னனான ஃபிரௌனும் அவனது இனத்தாரும் இஸ்ராவேலர்கள் சமுதாயத்தின் மீது அடக்குமுறை புரிந்தார்கள், இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தினார்கள் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு ஏகத்துவத்தை சொல்வதோடு இஸ்ராவேல் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தார்கள். இஸ்ராவேல் மக்களை என்னோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனைப்படுத்தாதே என்றெல்லாம் ஃபிரௌனிடம் கோரிக்கை கொடுத்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனில் 7வது சூரா 104, 105 வசனங்களில் கூறியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை நோக்கி, ஃபிரௌனே, நிச்சயமாக நான் அகிலத்தார் அனைவருடைய இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று கூறினார். அன்றி நான் அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதனையும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும். உங்கள் அல்லாஹ்விடமிருந்து தெளிவான அத்தாட்சியை நிச்சயமாக நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆதலால் நீர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இஸ்ராயேலின் சந்ததிகளை என்னோடு அனுப்பிவை என்று கூறினார். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தாலா 20வது சூரா 47, 48 ஆகிய வசனங்களில், நீங்கள் இருவரும் அவனிடத்தில் செல்லுங்கள், நாங்கள் உன்னுடைய இறைவனின் தூதர்கள், இஸ்ராயேலின் சந்ததிகளை எங்களோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனை செய்யாதே, மெய்யாகவே நாங்கள் உன்னுடைய அல்லாஹுடைய அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கின்றோம், நேரான வழியை பின்பற்றியவர்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் என்றும், எங்களை பொய்யாக்கி புறக்கணிக்கின்றவன் மீது வேதனை இறங்கும் என்றும் எங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது என்பதை தெரிவியுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறினான். இதுபோல சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இஸ்ராவேலர்கள் விடுவிக்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் வேண்டிய பொழுது, உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கிய என்னிடமே போராட்டம் செய்கிறாயா, பலத்த கடாய் மார்பில் பாய்வது நியாயமா என்பது போல கேள்விகளை எழுப்பினான். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கொலை குற்றத்தை சுட்டிக்காட்டி, இத்தகைய தவறை நான் மன்னித்த போதும் நீ மட்டும் உன் இனத்தாருக்காக போர்க்கொடி தூக்குவது நியாயமா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தான். இதை பற்றி அல்லாஹ் தாலா கூறுகின்றான். 26வது சூரா 16வது ஆயத்து முதல் 22வது ஆயத்து வரை. ஆகவே நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் சென்று, நிச்சயமாக நாங்கள் உலகத்தார் அனைவரையும் படைத்து வளர்ப்பவனின் தூதர்களாவோம் என்றும், இஸ்ராயேலின் சந்ததிகளை நீ எங்களோடு அனுப்பிவிடு என்றும் கூறுங்கள் என்றும் கட்டளையிட்டான். அவ்வாறே அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று கூறவே, அதற்கவன் மூசாவை நோக்கி, நாங்கள் உன்னை குழந்தையாக எடுத்துக்கொண்டு வளர்க்கவில்லையா? நீங்கள் உங்களுடைய வாலிபத்தை அடையும் வரையில் பல வருடங்கள் நம்மிடம் வாழ்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் செய்யத்தகாத ஒரு காரியத்தை செய்தீர்கள், அதை மன்னித்திருந்தும் நீங்கள் நன்றி கெட்டவராகவே இருக்கின்றீர்கள். அதற்கு மூசா, நான் அறியாதனாக இருந்த நிலையில் அதனை செய்தேன், அதனால் நான் உங்களுக்கு பயந்து உங்களை விட்டு ஓடிவிட்டேன். எனினும் என்னுடைய இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுத்து தன்னுடைய தூதராகவும் ஆக்கினான். ஆகவே நீ இஸ்ராயேலின் சந்ததிகளை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் இது நீ எனக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு நன்றியாகுமா என்று கூறினார். பிறகு ஃபிரௌனும் அவனுடைய இனத்தார்களும் தங்களுக்கு இறைவனிடமிருந்து வேதனை வரும்பொழுதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வேதனையிலிருந்து தங்களை அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து காப்பாற்றினால் இஸ்ராவேலர்களை கொடுமைப்படுத்தாமல் உங்களோடு அனுப்பிவிடுகின்றோம் என்று வாக்களிப்பார்கள். அவ்வாறே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து வேதனை விட்டு அவர்களை விட்டு நீக்கினால் மாறு செய்வார்கள். இதுவே அவர்களுடைய பண்பாக இருந்தது. அல்லாஹ் தாலா இதை பற்றி குர்ஆனில் 7வது சூரா 133, 134, 135 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். ஆகவே அவர்கள் மீது மழையுடன் கூடிய புயல் காற்று, வெட்டுக்கிளி, பேன், தவளை, இரத்தம் ஆகிய தெளிவான இவ்வத்தாட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுப்பி வைத்தோம். இதன் பிறகும் அவர்கள் கர்வம் கொண்டு குற்றம் செய்யும் மக்களாகவே இருந்தார்கள்.
7வது சூரா 134வது ஆயத்து. அவர்கள் மீது இவைகளில் யாதொரு வேதனை வரும்பொழுதெல்லாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, மூசாவே, உங்களுடைய அல்லாஹ்விடம் உங்கள் பிரார்த்தனை அங்கீகரிப்பதாக உங்களுக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி இந்த கஷ்டத்தை நீக்கும்படி நமக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய இந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டு இஸ்ராயேலின் சந்ததிகளையும் நிச்சயமாக நாம் உங்களோடு அனுப்பி வைப்போம் என்று கூறுவார்கள். நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கிய போதெல்லாம் அவர்கள் தங்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்து கொண்டே வந்தார்கள். இவ்வாறு அவர்களுக்கு ஏற்பட்ட இறுதி தவணையை அவர்கள் அடையும் வரையில் தொடர்ந்து மாறு செய்து வந்தார்கள். இதுபோல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இதுவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தனது இனத்தாருக்காக ஆளும் வர்க்கமான ஃபிரௌனின் இனத்தாரோடு உரிமைக்காக எவ்வாறெல்லாம் போராடினார்கள் என்பதை திருமறை வசனங்களின் மூலம் அறிந்து கொண்டோம். இதன் மூலம் முஸ்லிம்கள் அல்லாத ஆட்சியாளர்களிடம் உரிமையை கேட்பதும் ஒடுக்கப்பட்ட இனத்தாருக்காக குரல் கொடுப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம். அல்லாஹ் கட்டளையிட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை நோக்கி வந்து அவர்களுடைய இறைவன் யார் என்பதையும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் ஃபிரௌனுக்கு தெளிவுபடுத்தினார்கள். ஆயினும் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மறுத்து அவர்கள் கூறியதை பொய் என்று கூறினான். இது பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 20வது சூரா 43வது ஆயத்து முதல் 56வது ஆயத்துக்கள் வரை விரிவாக கூறியிருக்கின்றான். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு கடந்து விட்டான். நீங்கள் அவனுக்கு நளினமாக உபதேசம் செய்யுங்கள், அவன் நல்லுணர்ச்சி பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் என்று கூறினோம். அதற்கு அந்த இருவரும், எங்கள் அல்லாஹ்வே, அவன் எங்கள் மீது வரம்பு மீறி கொடுமை செய்வானோ அல்லது விஷமம் செய்வானோ என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் கூறினான், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பேன். நீங்கள் இருவரும் அவனிடத்தில் சென்று சொல்லுங்கள், நாங்கள் உன்னுடைய இறைவனின் தூதர்கள், இஸ்ராயேலின் சந்ததிகளை எங்களோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனை செய்யாதே. மெய்யாகவே நாங்கள் உன்னுடைய அல்லாஹுடைய அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். நேரான வழியை பின்பற்றியவர்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். எங்களை பொய்யாக்கி புறக்கணிக்கின்றவர்களுடைய மீது வேதனை இறங்கும் என்று எங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவியுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். அதற்கு அவன், மூசாவே, உங்கள் இருவருடைய இறைவன் யார் என்றான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய இயற்கை தன்மையை கொடுத்து அவைகளை பயன்படுத்தும் வழியையும் அவைகளுக்கு அறிவித்தானோ அவன்தான் எங்களுடைய அல்லாஹ் என்று கூறினார். அதற்கவன், முன்னான் சென்று போன சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய கதி என்ன ஆகும் என்று கேட்டான். அதற்கு அவர் கூறினார், இதை பற்றிய ஞானம் என் இறைவனிடமிருந்து பதிவு புத்தகத்தில் இருக்கின்றது. அவன் அவர்கள் செய்து கொண்டு இருந்ததில் யாதொன்றையும் தவற விட்டு விடவும் மாட்டான், மறந்து விடவும் மாட்டான். அவன்தான் பூமியை உங்களுக்கு இருப்பிடமாக அமைத்து நீங்கள் செல்லக்கூடிய வழிகளையும் அதில் ஏற்படுத்தி மேகத்திலிருந்து மழையையும் பொழியச் செய்கின்றான். மேலும் என்னுடைய அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இறக்கி வைக்கும் ஒரே வித மழை நீரை கொண்டு குணத்திலும் ரசனையிலும் பற்பல விதமான புட்பூண்டுகளை ஆண் பெண் ஜோடி ஜோடியாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே அவைகளை நீங்களும் புசியுங்கள், உங்களுடைய ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் மேயவிடுங்கள். அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. பூமியிலிருந்து நாம் உங்களை படைத்தோம், பின்னர் அதிலிருந்து நாம் உங்களை சேர்த்து விடுகின்றோம். மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே நாம் உங்களை வெளிப்படுத்துவோம். இவ்வாறு ஃபிரௌனிடம் மூசா கூறினார். நம்முடைய அத்தாட்சிகள் அனைத்தையும் அவனுக்கு காண்பித்தோம். எனினும் அவனோ இவை யாவும் பொய் என்று நம்பிக்கை கொள்ளாமல் விலகி கொண்டான். அல் குர்ஆன் 20வது சூரா 43 முதல் 56 வரை உள்ள வசனங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை தொடர்ந்து எடுத்து கூறிய பொழுதும் ஃபிர்அவுன் அவனை ஏற்க மறுத்து அகந்தையோடு கேலி செய்தான். அதனையெல்லாம் பொருட்படுத்தாது சொல்ல வேண்டியதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறினார்கள் மூசா நபி அவர்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 26வது சூரா 23 முதல் 28 வசனங்கள் வரை கூறியிருக்கின்றான். அதற்கு ஃபிர்அவுன் உலகத்தாருடைய இறைவன் யார் என்று கேட்டான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானங்களையும் பூமிகளையும் இவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகளையும் படைத்து வளர்ப்பவன்தான் உலகத்தாரை படைப்பவனும் வளர்ப்பவனும் ஆவான். இந்த உண்மையை நீங்கள் நம்புவீர்களா என்று கூறினார்.
அதற்கவன் தன்னை சூழ இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் இதனை செவியுறவில்லையா என்று கூறினான். அதற்கவர்கள், அவன் உங்கள் இறைவன் மட்டும் அன்று, உங்களுக்கு முன் சென்று போன உங்களுடைய மூதாதையர்களுடைய அல்லாஹும் அவன்தான் என்று கூறினார். அதற்கு ஃபிரௌன் அவர்களை நோக்கி, உங்களிடம் அனுப்பப்பட்டதாக கூறும் இந்த தூதர் நிச்சயமாக சுத்த பைத்தியக்காரர் என்று சொன்னான். அதற்கு மூசா நபி அவர்கள், கீழ் நாட்டையும் மேல் நாட்டையும் இதற்கு மத்தியிலுள்ள தேசங்களையும் படைத்து காப்பவன் அல்லாஹ்தான். நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் இதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று கூறினார். இதற்கு பிறகு அகந்தை கொண்ட ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர்தான் என்பதை நிரூபிக்க சான்று கேட்டான். அதற்கான சான்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்த பொழுது, இது சூனியமே, இவர் சூனியக்காரரே என்றான். இது சூனியம்தான் என்பதை நிரூபிக்க விரும்பி எகிப்தில் இருக்கக்கூடிய அனைத்து சூனியக்காரர்களையும் ஒன்று திரட்டும்படி கட்டளையிட்டான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 26வது சூரா 29 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் கூறியிருக்கின்றான். அதற்கு அவன், என்னை தவிர மற்ற எதனையும் நீங்கள் இறைவனாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நான் உங்களை சிறைப்பட்டோரில் ஆக்கிவிடுவேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், தெளிவானதொரு அத்தாட்சியை நான் உன்னிடம் கொண்டு வந்த போதிலுமா என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் சொல்வது உண்மையானால் அதனை கொண்டு வாருங்கள் என்று கூறினான். ஆகவே மூசா நபி அவர்கள் தன்னுடைய தடியை எறிந்தார்கள். உடனே அது பெரியதொரு பாம்பாக ஆகிவிட்டது. அன்று அவர் தன்னுடைய கையை சட்டைப்பையில் இட்டு வெளியில் எடுத்தார். உடனே அது பார்ப்பவர்களுக்கு கண்களை கூச செய்யக்கூடிய பிரகாசமுடைய வெண்மையாக தோன்றியது. இதனை கண்ணுற்ற ஃபிரௌன் தன்னை சூழ இருந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக இவர் மிகவும் நன்கு அறிந்த சூனியக்காரர்களாக இருக்கின்றார். இவர் தன் சூனியத்தால் உங்கள் ஊரை விட்டும் உங்களை துரத்திவிட எண்ணுகிறார். ஆகவே இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கவர்கள், அவருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் ஒரு தவணை அளித்து துப்பறிபவர்களை பல ஊர்களுக்கு அனுப்பிவை. அவர்கள் நன்கறிந்த சூனியக்காரர்கள், அனைவரையும் தேடி பிடித்து உங்களிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஃபிரௌன் கட்டளைப்படி சூனியக்காரர்கள் அனைவருமே ஒன்று கூடினார்கள். சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு போட்டி வைத்தான். அந்த போட்டி நடந்தது. போட்டியில் இறை தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வெற்றி பெற்றார்கள். உண்மையை உணர்ந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சஜ்தா செய்தார்கள். சூனியக்காரர்கள் அனைவரும் தங்களிடம் வைத்திருந்தக்கூடிய தடி, அவர்கள் வைத்திருந்த மற்ற பொருட்கள் அனைத்தையும் கீழே போட்டார்கள். அனைத்தும் பாம்புகளாக மாறி அனைத்து இடங்களிலும் நிரம்பி வழிந்தது. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தடியை வீசச் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை வீசியதும் அந்த தடி பாம்பாக மாறி அனைத்து பாம்புகளையும் விழுங்கி கொண்டது. இதனை பார்த்த சூனியக்காரர்கள் அனைவரும் ஈமான் கொண்டு சஜ்தா செய்தார்கள். இதனை கண்டதும் ஃபிரௌன் கடும் கோபம் கொண்டு அவர்களை கொலை செய்வதாக மிரட்டினான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட அவர்கள் இதற்கு சிறிதும் அஞ்சவில்லை. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 20வது சூரா 57வது முதல் 64 வசனங்கள் வரை கூறியிருக்கின்றான். அன்றி, மூசாவே, நீங்கள் உங்களுடைய சூனியத்தின் மூலம் எங்களின் ஊரை விட்டு வெளியேற்றவா எங்களிடம் வந்தீர்கள்? இதை போன்ற சூனியத்தை நாங்களும் உங்களுக்கு செய்து காண்பிப்போம். நாங்களோ அல்லது நீங்களோ தவறி விடாது இருக்கக்கூடியவராறு ஒரு சமமான பூமியில் செய்து காண்பிக்க எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு தவணையை குறிப்பிடுங்கள் என்று கூறினான். அதற்கு மூசா நபி அவர்கள், உங்கள் பண்டிகை நாளே உங்களுக்கு தவணையாகும். ஆனால் மக்கள் அனைவரும் முற்பகலிலேயே கூடிவிட வேண்டும் என்று கூறினார். பிறகு ஃபிரௌன் அவரை விட்டு விலகி தன்னுடைய இருப்பிடம் சென்று சூனியத்திற்குரிய தன்னுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் சேகரித்து கொண்டு பின்பு குறித்த நாளில் குறித்த இடத்திற்கு வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு கூடியிருந்த மக்களை நோக்கி, உங்களுக்கு என்ன கேடு? அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக பொய்யை கற்பனை செய்து கூறாதீர்கள். அவ்வாறு கூறினால் அவன் தன்னுடைய வேதனையை கொண்டு உங்களை அழித்து விடுவான். பொய் சொன்னவர்களுக்கெல்லாம் அழிந்தே போனார்கள் என்று கூறினார். இதை கேட்ட அவர்கள் தங்களுக்குள் இதை பற்றி தர்கித்து கொண்டு ரகசியமாகவும் ஆலோசனை செய்து ஒரு முடிவு கட்டி கொண்டார்கள். அவர்கள் மக்களை நோக்கி, நிச்சயமாக இவ்விருவரும் சூனியக்காரர்களே. தங்களுடைய சூனியத்தின் மூலம் உங்களை உங்களுடைய இவ்வூரை விட்டு வெளியேறிவிடவும் உங்களுடைய மேலான மார்க்கத்தை அழித்து விடவும் விரும்புகிறார்கள். ஆதலால் உங்கள் சூனியங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு பின்பு அவரை எதிர்க்க அணியணியாக வாருங்கள். இன்றைய தினம் எவருடைய காரியம் மேலோங்கியதோ அவரே நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று கூறினார்கள். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூனியக்காரர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 26வது சூரா 37வது ஆயத்து முதல் 51வது ஆயத்துக்கள் வரை கூறியிருக்கின்றான்.
அவர்கள் நன்கறிந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் தேடி பிடித்து உங்களிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே துப்பறிபவர்கள் பல ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குறித்த நாளில் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் சூனியக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். எல்லா மனிதர்களிலும் குறித்த காலத்தில் நீங்கள் வந்து சேருவீர்களா என்று பரிசாற்றப்பட்டது. இவ்வாறு அங்கு கூடும் சூனியக்காரர்கள் வெற்றி கொண்டால் அவர்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றக்கூடும் என்றும் பரிசாற்றப்பட்டது. சூனியக்காரர்கள் அனைவரும் வந்தபொழுது அவர்கள் ஃபிரௌனை நோக்கி, மெய்யாகவே நாங்கள் வெற்றி பெற்றால் அதற்குரிய கூலி எங்களுக்கு உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஆம், கூலி உண்டு. கூலி மட்டுமா? அந்த நேரத்தில் நீங்கள் நம்முடைய சந்ததிகளிலின்றும் வீற்றிருக்கக்கூடிய நமக்கு நெருங்கிய பிரமுகர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினான். அவர்களை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் சூனியம் செய்ய எரியக்கூடியதை எரியுங்கள் என்று கூறினார். ஆகவே அவர்கள் தங்களுடைய தடிகளையும் கயிறுகளையும் எரிந்து பிறவுடைய கௌரவத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாங்கள் இன்று வென்றுவிட்டோம் என்று கூறினார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை எரிந்தார். அது பெரிய பாம்பாகி அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்த சூனியங்கள் அனைத்தையும் விழுங்க ஆரம்பித்து விட்டது. இதனை கண்ணுற்ற சூனியக்காரர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரம் பணிந்து அல்லாஹ்வை தொழுதார்கள். உலகத்தார் அனைவருடைய இறைவனையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், அவன்தான் மூசா ஹாரூனுடைய இறைவனும் ஆவான் என்று கூறினார்கள். அதற்கு ஃபிரௌன், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு சூனியம் கற்றுக் கொடுத்த உங்களுடைய குரு இவர்தான். இதன் பலனை அதிசீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய மார்காலை வெட்டி உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைந்து விடுவேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், அதனால் எங்களுக்கு யாதொரு பாதகமும் இல்லை, ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்வின் பக்கமே திரும்ப சென்று விடுவோம் என்று கூறினார்கள். அன்றி நிச்சயமாக மூசாவை நம்பிக்கை கொண்டவர்களில் நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்கும் காரணத்தால் எங்களுடைய அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவான் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம் என்றும் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மை உணர்ந்த சூனியக்காரர்கள் உண்மை இறைவனை ஈமான் கொண்டவுடன் அவர்களை மாறுக்கை வாங்குவதாகவும் சிலுவையில் அறைந்து கொலை செய்வதாகவும் மிரட்டினான். இவனது மிரட்டலுக்கு சிறிதும் அஞ்சாத இறை நம்பிக்கையாளர்கள் பின்வருமாறு பதில் உரைத்தார்கள். எங்களிடம் வந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்தவனை விட நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்கப் போவதில்லை. நீ கூற வேண்டிய தீர்ப்பை கூறிக்கொள். இந்த உலக வாழ்க்கையில் நீ தீர்ப்பு வழங்குவாய் என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 20வது சூரா 72, 73 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். அதற்கு அவர்கள் ஃபிரௌனை நோக்கி, எங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்ததன் பின்னர் எங்களை படைத்தவனை புறக்கணித்துவிட்டு உன்னை நாங்கள் ஒரு காலத்திலும் விரும்பவே மாட்டோம். உன்னால் இயன்றதை செய்து கொள். நீ செய்யக்கூடியதை எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில்தான். நிச்சயமாக நாங்கள் மெய்யான எங்களுடைய அல்லாஹ்வே இறை நம்பிக்கை கொள்வோம். எங்களுடைய குற்றங்களையும் உன்னுடைய நிர்பந்தத்தினால் நாங்கள் செய்த சூனியத்தின் குற்றங்களையும் அவன் எங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்தான் உன்னை விட மிகவும் மேலானவனும் என்றும் நிலைத்திருப்பவனும் ஆவான் என்று கூறினார்கள். மேலும் 7வது சூரா 126வது வசனத்தில், அன்றி எங்களிடம் அந்த இறைவனின் அத்தாட்சிகளை நாங்கள் நம்பிக்கை கொண்டதை தவிர வேறு எதற்காகவும் நீ எங்களை பழிவாங்கவில்லை என்று ஃபிரௌனிடம் கூறிய பிறகு, எங்கள் அல்லாஹ்வே, யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையை சொரிவாயாக. உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் எங்களை ஆக்கி எங்களை நீ காப்பாற்றிக் கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆமீன். இவ்வாறாக முற்பகல் நேரத்தில் சூனியக்காரர்களாக இருந்த அவர்கள் பிற்பகல் நேரத்தில் உயிர் தியாகம் செய்ய துணிந்த மேன் மக்களாக மாறிவிட்டார்கள். இதனையெல்லாம் கண்ணுற்ற ஃபிரௌன் அவர்கள் சமூக பிரமுகர்கள் ஃபிரௌனிடம் பின்வருமாறு சொன்னார்கள். 7வது சூரா 127வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதற்கு ஃபிரௌனுடைய மக்கள் தலைவர்கள் ஃபிரௌனை நோக்கி, மூசாவும் அவருடைய மக்களும் பூமியில் விசமம் செய்து உன்னையும் உனது தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீ அவர்களை விட்டு வைப்பாயா என்று கேட்டார்கள். அதற்கவன், அல்ல, அவர்களுடைய ஆண் மக்களை வெட்டிவிட்டு அவர்களை இழிவுபடுத்துவதற்காக அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழ விடுவோம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் வகித்திருக்கின்றோம். ஆகவே நாம் விரும்பியவாறெல்லாம் செய்யலாம் என்று கூறினான். பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு ஆண் குழந்தைகளை மட்டும் கொலை செய்கின்ற இந்த கொடுமை இத்துடன் ஃபிரௌனுடைய ஆட்சியில் 2வது முறையாக நடந்தது. ஏற்கனவே ஒரு முறை இதே தண்டனை இஸ்ரவேலர்களுக்கு ஃபிரௌன் வழங்கியிருந்தான். தன் ஆட்சியை மிகைக்கக்கூடிய எந்த ஆண்மகனும் பிறந்துவிடக்கூடாது என்ற அச்ச உணர்வே அந்த தண்டனை வழங்கியதற்கு காரணம். ஆனால் அவனது நினைப்பிற்கும் நோக்கத்திற்கும் எதிராகவே நடந்தது என்பதை நாம் அறிந்தோம். அதே போன்றே மறுபடியும் ஒரு முறை இந்த தண்டனையை ஃபிரௌன் வழங்கிய பொழுது முன்பு போலவே நடந்தது. இந்த முறை இஸ்ரவேலர்களை ஒடுக்குவதும் அவர்களை இழிவுபடுத்துவதும் அவனது நோக்கமாக இருந்தது. இவ்வாறாக இஸ்ரவேலர்கள் மீது கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுவது என்ற முடிவில் ஃபிரௌன் விடாப்பிடியாக இருந்தபொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில்
128 7வது சூறாவில் கூறியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் இனத்தாரை நோக்கி, நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடி ஃபிரௌனால் உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையோடு சகித்திருங்கள். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்விற்கு உரியதே. அதனை அவன் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்களுக்கு சொந்தமாக்கி விடுவான். அல்லாஹுக்கு பயப்படுபவர்கள் முடிவில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார். மேலும் 129வது ஆயத்தில் அதற்கு மூசாவுடைய மக்கள் அவரை நோக்கி, நீங்கள் நம்மிடம் வருவதற்கு முன்னரும் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம், நீங்கள் வந்த பின்னரும் துன்புறுத்தப்பட்டே வருகின்றோம், நீங்கள் வந்ததால் எங்களுக்கு ஒன்றும் பயனேற்படவில்லை என்று கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய இறைவன் உங்களுடைய எதிரிகளை அழித்து அவர்களுடைய பூமிக்கு உங்களை அதிபதியாக்கி வைக்கக்கூடும். உங்களுடைய நடத்தை எவ்வாறு இருக்கிறது என்பதை அவன் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என்று கூறினார். இருப்பதை இல்லாமல் ஆக்கவோ இல்லாததை உருவாக்க செய்யவோ ஒன்றை வேறொன்றாக மாற்றவோ எவராலும் எந்த வித்தைகளாலும் செய்ய இயலாது. மாறாக தந்திரம் செய்து ஒன்றை வேறொன்றாக தோற்றமளிக்க செய்ய முடியும். இருக்கும் பொருளை யாருக்கும் தெரியாத வகையில் மறைத்து பின்னர் எடுத்து காட்ட முடியும். சூனியக்காரர்கள் தங்களது கயிறுகளையும் கைத்தடிகளையும் உண்மையான பாம்பாக மாற்றவில்லை, மாறாக பாம்பை போல கற்பனையான தோற்றத்தை தான் ஏற்படுத்தினார்கள். இதனைத்தான் சூனியக்காரர்கள் மக்களின் கண்களை மயக்கினார்கள், ஏமாற்றினார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். குர்ஆனில் 7வது சூரா 116வது ஆயத்தில் அதற்கு மூசா, நீங்களே முதலில் எரியுங்கள் என்று கூறினார். அவ்வாறு அவர்கள் எரிந்து மக்களுடைய கண்களை கட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூனியத்தை செய்தார். இதனை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள், அஞ்சினார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பின்வருமாறு கூறி காட்டுகின்றான். 20வது சூரா 66வது ஆயத்து முதல் 69வது ஆயத்து வரை கூறியிருக்கின்றான். அதற்கு அவர்கள், நீங்களே முதலாவதாக எரியுங்கள் என்று கூறினார். அவர்கள் எரியவே எரிந்த அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்களுடன் சூனியத்தின் காரணமாகவே மெய்யாகவே அவைகள் பாம்புகளாக ஓடுவது போல இவருக்கு தோன்றியது. ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனதில் பயத்தை உணர்ந்தார். அந்த சமயம் நாம் அவரை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், நிச்சயமாக நீங்கள் தான் உயர்ந்தவர் என்று கூறினோம். அன்றி உங்களது வலது கையில் இருப்பதை நீங்கள் எரியுங்கள். அவர்கள் செய்த சூனியங்கள் அனைத்தையும் அது விழுங்கிவிடும். அவர்கள் செய்ததெல்லாம் சூனியக்காரர்களில் வெறும் சூழ்ச்சியே அன்றி உண்மை அல்ல. சூனியக்காரர்கள் எங்கிருந்து வந்த போதிலும் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்றும் கூறினோம். இவ்வாறாக அல்லாஹ் குர்ஆனில் 20வது சூரா 66வது முதல் 69வது ஆயத்து வரை கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டு பயம் நீங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்கள். குர்ஆனில் 10வது சூரா 81வது ஆயத்தில் அவ்வாறு அவர்கள் எரிந்து சூனியம் செய்யவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்தவை அனைத்தும் வெறும் சூனியம்தான். அது சீக்கிரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் இவைகளை அழித்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் சூனியம் செய்து விஷமம் செய்பவரின் செயலை சீர்பட செய்வதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான். அதனை குற்றவாளிகள் வெத்த பொழுதிலும் சரியே என்று கூறினார். அவர் கூறியவாறே அவர்கள் செய்த சூனியங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் சூனியத்தால் எதுவும் செய்ய இயலாது என்பதற்கு மேற்கண்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தைகளே போதுமான சான்றாக இருக்கிறது. ஆகவே சூனியத்தை நாம் எப்பொழுதும் நம்பவே கூடாது. மற்றவர்கள் கண்டதெல்லாம் காட்டுகிறார்கள் என்று நம்முடைய மக்கள் இப்பொழுது அதிகமாக அதை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கின்றார்கள். அதை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து கேட்டு அதன் பிறகாவது இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஏமாற்றக்கூடிய விஷயங்களில் நம்முடைய மனதை ஈடுபடுத்தாமல் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தாலும் சூனியக்காரர்கள் தன்னை நிராகரித்து அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாலும் ஃபிர்அவுனும் அவனது அவையில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு மிகுந்த கோபம் வந்தது. இஸ்ராவேலர்களின் ஆண் மக்களை வதை செய்து பெண் மக்களை உயிரோடு விட்டு வைத்த அந்த கொடூரமான செயலை மீண்டும் செய்ய தீர்மானித்தார்கள். அதாவது யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய ஆண் மக்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். அந்த சமயத்தில் ஃபிரௌனின் அவையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தனது ஈமானை வெளிப்படுத்தாது மறைத்து வைத்திருந்த ஒரு மனிதர் ஃபிரௌனுக்கும் அவனுடைய சகாக்களுக்கும் உபதேசம் செய்தார். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். 40வது சூறாவில் 23வது வசனம் முதல் 35 வசனங்களை வரை தொடர்ந்து கூறியிருக்கின்றான். 40வது சூறாவில் உள்ள ஆயத்துக்கள், மெய்யாகவே நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்முடைய வசனங்களையும் தெளிவான அத்தாட்சிகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தோம். ஃபிரௌன், ஹாமான், காரூன் ஆகியவர்களுடன் அவரை அனுப்பி வைத்தோம். அதற்கு அவர்கள் மூசாவை பெரும் பொய் சொல்லும் சூனியக்காரன் என்று கூறினார்கள். அவர்கள்
அவர்களிடம் நம்முடைய உண்மையான அத்தாட்சிகளை கொண்டு போகும் போதெல்லாம் அதற்கு அவர்கள் எவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆண் மக்களை வதை செய்து பெண் மக்களை உயிரோடு வாழ விடுங்கள் என்று தன் மக்களுக்கு கூறினார்கள். ஆகவே இந்த நிராகரிப்பாளர்களுடைய சூழ்ச்சி வழிகேட்டிலே அன்றி செல்லவில்லை. அன்றி ஃபிரௌன் தன் மக்களை நோக்கி, என்னை தடை செய்யாது விட்டுவிடுங்கள், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விடுகின்றேன் என்று தன்னை தற்காத்து கொள்ள தன்னுடைய இறைவனை அழைக்கட்டும். நிச்சயமாக அவர் உங்களுடைய மார்க்கத்தை மாற்றிவிடக்கூடும் அல்லது பூமியில் விஷமத்தை பரப்பிவிடக்கூடும் என்று நான் பயப்படுகின்றேன் என்றும் கூறினான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை நோக்கி, கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை நம்பாமல் கர்வம் கொண்ட உங்கள் அனைவரும் தீங்கி விட்டும் என்னுடைய இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கோருகின்றேன் என்று கூறினார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தில் ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய நம்பிக்கையை மறைத்து கொண்டும் வைத்திருந்தார். அவர் அந்த சமயம் அவர்களை நோக்கி, அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று ஒரு மனிதர் கூறியதற்காக அவரை நீங்கள் கொலை செய்து விடலாமா? அவரோ உங்கள் இறைவனிடமிருந்து பல தெளிவான அத்தாட்சிகளை மெய்யாகவே உங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றார். அவர் பொய் சொல்பவராக இருந்தார். அவர் சொல்லும் பொய்யின் கேடு அவர் மீதே சாரும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை. அவர் சொல்வது மெய்யா இருந்து விட்டாலோ அவர் பயமுறுத்தும் வேதனைகளில் பல உங்களிடம் வந்தடைந்து விடுமே. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறி பொய் சொல்பவர்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான் என்று கூறினார். அதற்கு, என்னுடைய மக்களே, இன்றைய தினம் அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இந்த தேசத்தில் நீங்களே ஆதிக்கம் வகிக்கின்றீர்கள். ஆயினும் அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வந்துவிட்டால் அதனை தடுத்து உமக்கு உதவி செய்பவன் யார் என்று கூறினார். அதற்கு ஃபிரௌன் தன் மக்களை நோக்கி, நான் சரி என்று கண்டனவை தவிர வேற ஒன்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கவில்லை. நேரான வழியை தவிர மற்ற எதனையும் நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை என்றும் கூறினான். அதற்கு நம்பிக்கை கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்த அவர்களை நோக்கி, என்னுடைய மக்களே, அழிந்து போன மற்ற கூட்டத்தினர்களை கெட்ட நாட்களை போன்றவை உங்கள் மீது வந்துவிடலாம் என்று நான் பயப்படுகின்றேன். இதற்கு முன்னிருந்த நூஹ் நபி அவர்களுடைய மக்களும் ஆதுடைய மக்களும் சமூதுடைய மக்களுக்கும் அதற்கு பின் வந்த மக்களுக்கும் நிகழ்ந்தது போன்ற ஆபத்து உங்களுக்கும் நிகழ்ந்துவிடும் என்று நான் பயப்படுகின்றேன். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய விரும்ப மாட்டான் என்றும், என்னுடைய மக்களே, உங்களுக்கு கூலி கொடுக்க அழைக்கப்படும் மறுமை நாளை பற்றியும் நான் பயப்படுகின்றேன். நீங்கள் வேதனைக்கு பயந்து புறம் காட்டி ஓடும் அந்த நாளில் அல்லாஹ்வை விட்டும் உங்களை காப்பாற்றக்கூடியவன் ஒருவனும் இல்லை. அல்லாஹ் எவனை தப்பான வழியில் விட்டுவிடுகின்றானோ அவனை நேரான வழியில் செலுத்தக்கூடியவன் ஒருவனும் இல்லை. இதற்கு முன்னரும் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மெய்யாகவே தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்தார். அவர் இறந்துவிடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகம் கொண்டே இருந்தீர்கள். அவர் இறந்த பின்னரோ அவரை போற்றி புகழ்ந்து இத்தகைய யாதொரு தூதரையும் அவருக்கு பின்னர் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என்று கூற முற்பட்டீர்கள். வரம்பு மீறி உங்களைப் போல சந்தேகிப்பவர்களை இவ்வாறே அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிட்டான். எவரேனும் இறைவனிடமிருந்து தங்களுக்கு வந்துள்ளதாக கூறக்கூடிய யாதொரு ஆதாரம் இன்றியே அல்லாஹுடைய வசனங்களை பற்றி வீணாக தர்க்கிக்கின்றார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விடுவார்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்விடத்திலும் நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலும் பெரும் அருவருப்பானதாகும். இவ்வாறே அல்லாஹ் பெருமைகளும் வம்பர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுகின்றான் என்றும் அவர் கூறினார். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா 40வது சூரா 23 முதல் 35 வசனங்கள் வரை விரிவாக கூறியிருக்கின்றான். சொல்லியும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தன் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த அந்த மனிதருடைய அறிவை செவியுற்ற பிறகும் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யும் முடிவை கைவிட்டு விட்டான். என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்க மறுத்தான். தானே இறைவன் என ஆணவம் கொண்டான். அது மட்டுமில்லாமல் அந்த ஆணவத்தின் உச்சகட்டமாக தனது மந்திரியான ஹாமானை நோக்கி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவனை நான் பார்க்க வேண்டும், எனவே உயர்ந்த கோபுரத்தை கட்டு என்று கிண்டலாக கட்டளை பிறப்பித்தான். அவனும் உயர்ந்த ஒரு படிக்கட்டுகள் வைத்து பெரிய ஒரு கோபுரத்தை கட்டினான். அதன் மேல் ஏறி நின்று கொண்டு, இங்கே எங்கேயும் மூசாவுடைய இறைவனை காணவில்லையே என்று கிண்டலாக கூறினான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 28வது சூரா 36 முதல் 39 வரை உள்ள வசனங்களில் கூறியிருக்கின்றான். நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தபொழுது அவர்கள், இது சூனியத்தை தவிர வேறில்லை, முன்னிருந்த எங்களுடைய மூதாதையர்களிடத்தும் இத்தகைய விஷயத்தை நாம் கேள்விப்படவில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடமிருந்து நேரான வழியை கொண்டு வந்தவன் யார் என்பதையும் நல்ல முடிவு யாருக்கு கிடைக்கும் என்பதையும் என் இறைவனே நன்கறிவான். நிச்சயமாக சூனியம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார்கள்.
அதற்கு ஃபிரௌன் தன் மக்களில் உள்ள தலைவர்களை நோக்கி, தலைவர்களே, என்னை தவிர வேறொரு இறைவன் இருப்பதாக உங்களுக்கு நான் அறியவில்லை. ஹாமானே, களிமண்ணால் செய்த செங்கல் சூளைக்கு நெருப்புவே. அந்த செங்கற்களை கொண்டு வானளவ மாளிகையை நிக்கட்டு. அதில் ஏறி மூசாவுடைய இறைவனை நான் பார்க்க வேண்டும். அவர் தனக்கு இறைவன் இருப்பதாக கூறுகிறாரே, இவ்விஷயத்தில் நிச்சயமாக அவர் பொய் சொல்வதாகவே நான் எண்ணுகின்றேன் என்று கூறினான். அவனும் அவனுடைய இராணுவங்களும் நியாயமின்றி பூமியில் பெருமை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்கள் நம்மிடம் விசாரணைக்காக கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா 40வது சூரா 36, 37 ஆகிய வசனங்களில் அதற்கு ஃபிரௌன் தன்னுடைய மந்திரி ஹாமானை நோக்கி, ஹாமானே, நான் வானத்தினுடைய வாசலை அடையக்கூடிய உயர்ந்ததொரு கோபுரத்தை நீ எழுப்பு. மூசாவுடைய ஆண்டவனை நான் பார்க்க வேண்டும். அவர் பொய் சொல்கிறார் என்றே நிச்சயமாக நான் எண்ணுகின்றேன் என்று கூறினான். இவ்வாறு ஃபிரௌனுக்கு தன்னுடைய தீய காரியங்களை அழகாக காண்பிக்கப்பட்டு நேரான வழியிலிருந்தும் அவன் தடுக்கப்பட்டு விட்டான். ஃபிரௌனுடைய சூழ்ச்சி எல்லாம் வீண் அழிவிலேயே தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. ஃபிரௌன் சபையிலிருந்து ஹாமானுக்கு ஃபிரௌன் கட்டளையிடுவதை கேட்டுக்கொண்டிருந்த இறைவனை நம்பிக்கை கொண்ட தன்னம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த அந்த மனிதர் மீண்டும் உபதேசிக்க ஆரம்பித்தார். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 40வது சூரா 38வது ஆயத்து முதல் 44 ஆயத்துக்கள் வரை கூறியிருக்கின்றான். அதற்கு அவர்களில் நம்பிக்கை கொண்டு தன் நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்தவர் அவர்களை நோக்கி, என்னுடைய மக்களே, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பேன். என்னுடைய மக்களே, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையெல்லாம் சொற்ப இன்பம்தான். நிச்சயமாக மறுமைதான் நிலையான இன்பம் தரும் வீடு. எவனேனும் தீங்கு செய்தால் அதை போன்ற தீங்கே அன்றி அதற்கு அதிகமாக அவனுக்கு கூலியாக கொடுக்கப்பட மாட்டாது. அன்றியும் ஆணோ பெண்ணோ எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்ற செயல்கள் செய்கின்றார்களோ அத்தகையவர்கள் சொர்க்கவதியில் நுழைந்து விடுவார்கள். அதில் கணக்கின்றி அதிகமாக கொடுக்கப்படுவார்கள். சுபஹானல்லாஹ். என்னுடைய மக்களே, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. நானோ உங்களை ஈடேற்றத்திற்கு அழைக்கின்றேன், நீங்கள் என்னை நரகத்திற்கு அழைக்கின்றீர்கள். அன்றி நான் அல்லாஹ்வை நிராகரித்துவிட்டு இறைவன் என்று நான் நம்பாததை அவனுக்கு இணை வைக்கும்படி என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள். நானோ அனைவரையும் மிகைத்தவனும் மிகவும் மன்னிக்கக்கூடியவனுமாகிய அவனிடம் உங்களை அழைக்கின்றேன். என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இறைவன் என்று அழைப்பதற்கு ஒரு சிறிதும் நிச்சயமாக தகுதியற்றது என்பதில் சந்தேகமில்லை. அந்த அல்லாஹ்விடமே நாம் அனைவரும் திரும்பச் செல்வோம் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. வரம்பு மீறுபவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள்தான் என்பதிலும் யாதொரு சந்தேகமும் இல்லை. நான் உங்களுக்கு கூறுவதன் உண்மையை நிச்சயமாக அதிசீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து நினைத்து பார்ப்பீர்கள். என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் என்றும் கூறினார். இவ்வாறாக 40வது சூரா 38 முதல் 44 வசனங்களை கூறியிருக்கின்றான். சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் போட்டி நடந்து அந்த போட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொண்ட பிறகு சூனியக்காரர்கள் உண்மை இறைவனை ஏற்றது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் சிலர் மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். பெரும்பாலானோர் ஃபிரௌனின் மீதுள்ள அச்சத்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற மறுத்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய இறைவனின் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாக்கும்படி துஆ செய்தார்கள் என்பதை பின்வரும் வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 10வது சூரா 83 முதல் 86 வரை ஆயத்துக்களில் கூறியிருக்கின்றான். இதனை கண்ணுற்ற பின்னரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனத்தவர்களில் சிலர் தான் நம்பிக்கை கொண்டார்கள். அவர்களும் தங்களை ஃபிரௌனும் அவனுடைய இனத்தார்களும் துன்புறுத்துவார்களோ என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் நிச்சயமாக ஃபிரௌன் அந்த தேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்ததால் வரம்பு மீறி கொடுமை செய்து கொண்டிருந்தான். மூசா தன் மக்களை நோக்கி, என்னுடைய மக்களே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு நீங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபடுபவர்களாகவும் இருந்தால் முற்றிலும் அவனை நம்பி அவனிடமே உங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து விடுங்கள். அதற்கு அவர்கள், அவ்வாறே அல்லாஹ்விடம் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, நீ எங்களை அநியாயம் செய்யும் மக்களுடைய துன்பத்துகளுக்கு உள்ளாக்கி விடாதே என்று துஆ செய்தார்கள். எங்கள் இறைவனே, நிராகரிக்கும் மக்களிடமிருந்து உன் அருளை கொண்டு நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக என்றும் துஆ செய்தார்கள். இதன் பிறகு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரது சகோதரர்களுக்கும், உமது சமுதாயம் வீடுகள் இல்லாமல் நாடோடிகளாக அடிமைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். எனவே முதலில் அவர்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கருத்துப்பட வசனங்களை இறக்கினான்.
10வது சூரா 87வது ஆயத்தாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். ஆகவே மூசா அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். நீங்கள் இருவரும் உங்களுடைய மக்களுக்காக மிஸ்ரில் பல வீடுகளை அமைத்துக் கொண்டு உங்களுடைய வீடுகளையே பள்ளிகளாக்கி அவற்றில் தவறாது தொழுது வாருங்கள். அன்றி நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள் என்றும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்தியை கூறுங்கள் என்று கூறினார். அல்ஹம்துலில்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஃபிரௌனுடைய கெட்ட சூழ்ச்சியிலிருந்து எவ்வாறு தப்பினார்கள், அவர்கள் மக்களை எவ்வாறு கொண்டு வந்தார்கள், அதை பற்றிய பயானை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 3வது பகுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிரௌனுடைய மனைவி முஸ்லீமானதை பற்றியும் ஃபிரௌன் அவன் அழிந்ததை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் காணலாம். பயான் நீளமாக செல்கிறது. ஆகவே இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு அனைவரும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சூனியம் செய்வதிலிருந்தும் சூனியம் செய்யப்படுபவர்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைத்து முஃமினான முஸ்லிம்களான அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு சூனியம் செய்யக்கூடிய காரியங்கள் செய்வதை விட்டும் செய்யப்படுவதை பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இதுவரை எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நபிமார்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு அதன் மூலம் பயனடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். மேலும் மேலும் நபிமார்கள் பற்றி விரிவாக பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆர்வத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. கேட்டதை மற்றவருக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை அனைவரும் பொறுமையாக கேட்டதற்கு அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நல்ல கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.